அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைய பதிவு ஷேர் மார்க்கெட்டை பற்றி. ஷேர் மார்க்கெட்டில் நாளை தேதி இன்னைக்கு தேதி 6, நாளை தேதி 7/5/2024 ஷேர் மார்க்கெட் எந்த நேரத்தில் ஏறப்போகுது, எந்த நேரத்தில் இறங்க போகுது, எந்த நேரத்தில் ஷெல் எடுக்கணும், எந்த நேரத்தில் பை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஷேர் மார்க்கெட்டோட இன்றைய தின கணிப்பு. சரிங்க, நாளைக்கு இது வரைக்கும் நான் கணிக்கப்பட்டதில் மிக துல்லியமாக வந்ததுனால இதை நிறைய பேர் கேட்கப்பட்ட கேள்வி வேறு. அது இல்லாமல் சரி எல்லாத்துக்கும் கொடுப்போம், யாரும் தோக்கக்கூடாது, எல்லோரும் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்க, நாளைக்கு 7/5/2024 காலை ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் இருந்து 9:45 வரைக்கும் நீங்கள் எடுக்க வேண்டியது பை ஆப்ஷன். ஷேர் பை பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 9:46 இருந்து 11:19 வரைக்கும் ஷேர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும். அப்போ நீங்கள் செல் எடுக்கணும். ஷேர் மார்க்கெட் ஏறிக்கு இருக்கும். அப்போ நீங்கள் செல் எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல கெயின் இருக்கும். மார்க்கெட் இறங்குறப்ப நீங்கள் பை எடுக்கணும், ஏறுறப்ப செல் எடுக்கணும். சரி, 9:46 11:19 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும், அப் ட்ரெண்டில் இருக்கும். அப்போ நீங்கள் செல் எடுங்க, வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறம் 11:20 1:32 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். அப்போ நீங்கள் பை எடுங்க. பை உங்களுக்கு பண வரவாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 1:33 3:05 வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்கும். 3:05 வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்கும். அப்போ நீங்கள் செல் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் திருப்பி பை ட்ரெண்டு 3:05 வரைக்கும் மட்டும் கணிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் விட்டுருங்க. சரிங்களா, இந்த 3 டைம் தான். 9:45 நல்ல ஒரு பேனாவை எடுத்துக்கங்க, பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் போடுங்க, எடுப்பீங்க எடுக்கலங்கிறது ரெண்டாவது விஷயம். வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய பதிவு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கேப்பை விட்டுட்டு கூட நீங்கள் பை அண்ட் செல் பாருங்கள். சரிங்களா, அதனால் ரொம்ப பெருசாக பண்ண வேணாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் இந்த மிக துல்லியமாக கணிக்கப்பட்டது. இதுக்காக நான் பல நாள்கள் தூங்காமல் இதை ஆய்வு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது. இது ஒரு ஜோதிட அடிப்படையில் தான் எடுக்கப்பட்ட விஷயம். அனைத்து நவகிரகங்கள் தான். இதில் வேறு இந்த ஒரு அதை எப்படி சொல்லுவாங்க, இந்த கேண்டில் மெத்தட்லாம் இருக்கும், அந்த மெத்தட்லாம் கிடையாது. இது ஒன்லி ஜோதிட கணிப்பு மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி நான் ப்ரெடிக்ஷன் போட்டிருப்பேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேஸ்புக்லேயும் என்னோடய இன்ஸ்டா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். எத்தனை மணிக்கு ஏறு, எத்தனை மணிக்கு இறங்குங்கிறத கொடுத்துருக்கேன். அதுலேயும் இன்னும் மெருகேற்றி எத்தனை மணி டு எத்தனை மணிங்கிறத மிக சரியாக இன்றைக்கி கணிக்கப்பட்டிருக்கேன். இது நாளைக்கு உங்களுக்கு இந்த ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது. நண்பர்களே, நல்லா ஒரு பேனாவை எடுத்து எழுதி வச்சு நாளைக்கு வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பை எடுக்கிறதா செல் எடுக்கிறதாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும். யாரும் தோக்க விடுறதில் எனக்கு எண்ணம் கிடையாது. எல்லோரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்காக தான் நான் இந்த பதிவே வெளியே கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு நிறைய கால்ஸ் பணம் கொடுத்துட்டு வாங்குறாங்க. ஏன்ட்டா அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி கொடுக்குறேன். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருது பாருங்கள். இதில் உங்களோட கருத்துக்களை எனக்கு கரெக்டாக தெரிவிங்க, கட்டாயம் தெரிவிங்க. தெரிவிச்சிங்கன்னா இப்போ வெறும் பேங்க் நிஃப்டி 50 நிஃப்டியை மட்டும்தான் பற்றி நான் உங்களுக்கு பதிவு கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் எனக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுக்குறப்ப உங்களுக்கு பர்டிகுலராக இந்தந்த ஷேர் ஏறும், இந்தந்த ஷேர் இறங்குங்கிறதையும் நான் வரும் நாட்களில் பதிவு கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும். நல்லது நண்பர்களே, மீண்டும் உங்களை நான் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.